கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். யோவானுடைய தூதர்கள் அல்லது சீசர்கள் இயேசுவை விட்டு போன பின்பு யோவானை குறித்து ஜனங்களிடம் பேசுகிறார். எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ? எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதர்கள் அரசர் அரண்மனையில் இருப்பார்கள். எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? தீர்க்கதரிசிகளையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையானவனையே என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, நாம் இந்த உலகமாகிய வனாந்திரத்தில் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? காற்றில் அசையும் நாணல் போல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் மெல்லிய வஸ்திரத்தையோ ஆடை ஆபரணங்களையோ பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் தீர்க்கதரிசிகளை பார்த்து மதிப்பெண் போட்டு கொண்டிருக்கிறோமா? இயேசு சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர்களையே நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் என்று நாம் பார்த்தோமானால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பவன் இந்த யோவான் ஸ்நானன்தான் என்று கூறுகிறார். இப்படித்தான் ஒரு ஊழியர் எங்கே ஊழியத்திற்கு சென்றாலும் ஜெபித்து விட்டு பின்பு மக்களிடம், அருமையானவர்களே, இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீர்கள். ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்த வஸ்திரம் அணிந்தவர்கள், இன்னும் வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள், அரசு ஊழியர்கள், கூலி வேலை செய்பவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், தீர்க்கதரிசிகள் யாவரும் இருக்கிறீர்கள். ஆனாலும் நாம் எல்லாருக்கும் முன்னோடியாக இயேசு இருக்கிறார், அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பிரசங்கத்தை தொடங்குவார். எத்தனை உண்மை என்று பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த உலகமாகிய வனாந்திரத்திலே இன்றைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே காற்றில் அசையும் நாணலை போல ஆட்டங்கள் பாட்டங்கள் இருக்கும். விதவிதமான மெல்லிய வஸ்திரங்கள் தரித்தவர்கள் எல்லாரும் இருப்பார்கள், தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். ஆனாலும் நாம் தீர்க்கதரிசிகளிலும் மேலான ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே யோவான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவன். எனக்கு பின்பு இயேசு என்னும் தெய்வம் பிறந்து வருகிறார் என்று முன்னறிவிக்க முன்னோடியான தூதனாக அனுப்பப்பட்டவன் இந்த யோவான் ஸ்நானன். நாமும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நாம் இயேசுவை அறிவிக்கும் முன்னோடியாக திகழ்ந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பில் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் இதை கேட்டு கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளிலும் மேலான உண்மையை நோக்கி பார்க்கவும், யோவானை போல ஊழியத்தில் முன்னோடியாக செயல்படவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.